ஆனந்தி அவங்க ஃபேமிலி அதுக்கப்புறம் வீரா எல்லாருமே வந்து கோர்ட்டுக்கு போகிறாங்க. இங்கே வந்து வீரபத்ரன் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு. அவர் வந்து அவரோட அந்த வக்கீல் கிட்ட சொல்கிறாரு, எல்லாம் ரெடியாக தானே இருக்குது, ஒன்றும் பிரச்சனை எல்லாம் ரெடியாக இருக்குது சார், நீங்கள் கொடுத்த வீடியோஸ் எல்லாம் பக்காவாக இருக்குது, கண்டிப்பாக உங்களுக்கு தான் சார் சாதகமாக இந்த கேஸ் அமையும், அதுக்கு தான் நான் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். இந்த கேஸ் முடிஞ்சோடனே எல்லாரும் வந்து அவளை ரொம்ப மோசமாக திட்டுவாங்க, இப்படிப்பட்ட பொண்ணான்னு காரி துப்புவாங்க. அதுக்கப்புறம் என்ன, அவள் ஏன் கூட தான் வாழ்ந்தாகணும், அதுக்கப்புறம் அவளை கூட்டிகிட்டு போய் என்ன பண்ணுமோ அதை நான் நல்லா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதை கேட்டு சூப்பர் சார், கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சிடுவீங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே, அந்த வீடியோலாம் எடுத்து வைங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னோடனே சரிங்க சார் அப்படின்றாங்க. இங்கே வந்து கரெக்டாக ஜட்ஜ் வந்து வந்துடுறாங்க. அவங்கள பார்த்துட்டு எல்லாருமே வணக்கம் சொல்கிறாங்க. அப்போ வந்து கேஸ் வந்து இந்த மாதிரி 2 பேர் ஆனந்தி அதுக்கப்புறம் வீரபத்ரனோட கேஸ்ன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வீரபத்ரன் என்ன பண்ணுறாரு, அமைதியாக நிற்கிறாரு. அப்போ ஆனந்திக்கு வந்து கேட்குறாங்க, என்னம்மா ஒரு வாரம் சேர்ந்து வாழ்ந்தீங்க, என்ன முடிவு எடுத்திருக்கீங்க அப்படின்னு. மேடம் எனக்கு விருப்பம் இல்லை மேடம் இவர் கூட வாழறதுக்கு அப்படின்னா. நீங்கள் வீரபத்ரன் என்ன முடிவு எடுத்து மேடம், அவ கூட வாழணும் தான் மேடம் என் விருப்பம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதை கேட்டு வந்து ஆனந்தியோட வீட்டில் எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன இவன் இப்படி சொன்னா வீட்டில், இப்போ வேறு மாதிரி மாற்றி சொல்கிறான் அப்படின்னோடனே, பார்த்தல உன் மாப்பிள்ளையோட லட்சணம் என்னன்னு சொல்லிட்டு வீட்டில் எப்படி நடிச்சான்னு தெரியுதுல்ல உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் கிட்ட வந்து கேட்குறாரு நம்ம ஆனந்தியோட அப்பா. அதை பார்த்துட்டு வந்து அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க அவங்க ஒய்ஃபு. அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து பார்த்துட்ருக்காங்க. அப்போ வந்து இங்கே பாருங்கள் மேடம், ஆனந்தி தான் வந்து வீரபத்ரனை வந்து இந்த மாதிரி துன்புறுத்திருக்காங்க. ஆனால் ஆனந்தி வீரபத்ரன் தான் தன்னை துன்புறுத்துன்னு தான் சொல்லியிருக்காங்க. இது உண்மை இல்லை மேடம், அதுக்கான ஆதாரம் எங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் போட்டு காட்டுறாங்க. பார்த்தா ஆனந்தி வந்து வீரபத்ரனை அடிக்கிறது எல்லாமே இருக்குது. அதை பார்த்துட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. கோர்ட்டில் எல்லாமே டென்ஷன் ஆகிறாங்க. உடனே ஜட்ஜ் வந்து, என்னம்மா இதெல்லாம், இந்த அளவு ஒரு ஜென்ஸை போட்டு அடிப்பீங்களா, இதெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு. மேடம் உங்களுக்கு உண்மை என்னன்னு தெரியல மேடம், அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது தெரியுமா மேடம், அவன் தான் மேடம் என்கிட்ட ரொம்ப மோசமாக நடந்துக்கிறான், அதுக்கு தான் மேடம் பதில். அப்போ கூட இந்த அளவு அடிப்பீங்களா, அவர் தான் உங்களை வந்து துன்புறுத்துறான்னு சொல்லிட்டு கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கீங்க, ஆனால் எல்லாமே நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்க. சே நீங்கள்லாம் ஒரு பொண்ணா, இந்த மாதிரி பொண்ணு இருக்குது, பெண் குலத்துக்கே வந்து ஒரு சாப்பமா அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க ஆனந்தி. மேலும் வந்து மேடம் இன்னொரு ஒரு வீடியோவும் இருக்குது மேடம், அதையும் பாருங்கள் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. பார்த்தா வந்து ரொம்ப மோசமாக வந்து ஆனந்தி திட்டுறதும் அடிக்கிறதும் அந்த மாதிரி வீடியோஸாக இருக்குது. அதையெல்லாம் பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாருமே. உடனே அங்கே இருக்க கோர்ட்டில் இருக்கவங்க, சே இவ்வளோ கேவலமானவளாக இருக்காளே, இப்படிப்பட்ட பொண்ணா, இப்படிப்பட்ட குடும்பமா இது அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. எல்லாரும் அவங்க குடும்பத்தை ரொம்ப மோசமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து ஆனந்தியோட குடும்பம் அப்படி பரிது வச்சு போகிறாங்க. என்ன இது பார்த்தல, மாப்பிள்ளை சொல்கிறியா, அவன் பண்ண வேலையை பார்த்தியா, ஆனந்தி எப்படி அசிங்கப்படுத்துறான்னு பார்த்தல அப்படின்னு. நான் தான் அப்போவே சொன்னேன் இதெல்லாம் வேணான்னு, நீங்கள் ஏன் கேட்டீங்க, இப்போ கூட நீ திருந்த மாட்டியாடா, இவ்வளோ தங்கச்சி அசிங்கப்படுத்துகிறாங்க, அப்போ கூட அந்த ஆளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறேன், சே நீ எல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்றாரு அவங்க அப்பா அவங்க அண்ணனை. அடுத்து வந்து இங்கே ஆனந்தி வந்து, மேடம் இவன் சொல்கிறதுல பாதி வந்து எல்லாமே போய் மேடம், அப்போ இதில் நீங்கள் அடிக்கலன்றீங்க. ஆமாம் மேடம் நான் அடித்தது, அப்போ ஒத்துக்கிறீங்களா அடித்தேன்னு சொல்லிட்டு. மேடம் எதுக்காக நடந்ததுன்னு நீங்கள் வந்து உங்களுக்கு காரணம் நீங்கள் எதுவுமே கேட்க மாட்டீங்க, காரணம்லாம் தேவையில்லை மேடம், இவங்க அடித்தது உண்மை தான் மேடம், இதுதான் மேடம் சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வக்கீல் வந்து சொல்கிறாரு. உடனே ஆனந்தியை பார்த்து அப்படியே சிரிக்கிறார் வீரபத்ரன், சந்தோஷம் தாங்க முடியல. உடனே வந்து இவ்வளோ பண்ணியிருக்கீங்க, கடைசியில் வந்து அவரை விட்டு பிரியணும்னு நினைக்கிறீங்க, இவ்வளோ பண்ண உங்களை அவரை சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நினைக்கிறாரு, ஆனால் நீங்கள் பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை மேடம். அது மட்டும் இல்லை மேடம், இவங்க புருஷனை விட்டுட்டு சார் சொல்கிறதுக்கே நான் கூசுது மேடம், அந்த மாதிரி வந்து இவங்க விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறாங்க மேடம், வேற ஒருத்தர் கூட சுற்றுறாங்க மேடம் அப்படின்லாம் ரொம்ப ஆனந்தி பற்றி தரக்குறைவாக பேச ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு ஆனந்தி செம்ம டென்ஷனை, நிறுத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாங்க. உடனே வந்து இங்கே பாருமா, நீ பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை, நீ கொடுத்த இந்த கேஸை நான் வந்து ரத்து பண்ணுறேன், நீ புருஷன் கூட தான் சேர்ந்து வாழணும் அப்படின்றாங்க. அதை கேட்டு ஆனந்தி செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. சரிங்க மேடம், அப்படியா, நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன், வேற ஒருத்தர் கூட இந்த மாதிரி கனெக்ஷன் வச்சுருக்கேன், அதே மாதிரி வந்து இவருக்கு நான் அவ்வளோ கொடுமைப்படுத்தியிருக்கேன், அப்புறம் ஏன் மேடம் இவர் என் கூட வாழணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறார் வீரபத்ரன். ஆமாங்க வீரபத்ரன், நீங்கள் ஏன் இவ்வளோ மோசமான ஒரு மனைவி கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறீங்க மேடம், அவங்க குடும்பம் எனக்கு வேணும் மேடம், எனக்கு யாருமே இல்லை மேடம், அதுதான் மேடம் இப்படிலாம் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக பண்ணுறாரு. உடனே மேடம் அதெல்லாம் இல்லை மேடம், என்ன நிதமும் வந்து சித்திரவதை பண்ண மேடம், என்னை ரொம்ப அணுவாக வந்து கஷ்டப்படுத்தி ரசிக்கிறேன் மேடம், அதுதான் மேடம் அவன் எண்ணம். சரி இவ்வளோ சொல்கிறீங்களே, இதுக்கு ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்குறேன். ஆதாரம் என்கிட்ட இருக்குது மேடம் அப்படின்னு வந்து கொடுக்குறாங்க. பார்த்தா அந்த ஆதாரத்தில் வந்து கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி வீரபத்ரன் வந்து அவங்ககிட்ட தவறாக வந்து நடந்துக்க முயற்சி பண்ணதும், அதுக்கு ஆனந்தி அவங்கள அடித்ததும், அது எல்லாமே வந்து பதிவாயிருக்கு. பார்த்தீங்களா மேடம், அடித்ததை மட்டும்தான் அவன் காட்டியிருக்கான், ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது பாருங்கள் மேடம், ஒரு பொண்ணை எவ்வளோ கேவலம் படுத்தியிருக்கான் பாருங்கள், பொண்டாட்டியாக இருந்தாலும் சட்டப்படி அவள் விருப்பம் இல்லாமல் தொடர்றது சட்டப்படி குற்றம்னு உங்கள் சட்டம் சொல்லுதில்ல, ஆனால் இவன் எனக்கு இந்த மாதிரி மயக்க மருந்து கொடுத்து என்னை கேவலப்படுத்த பார்த்தா, இப்படிப்பட்டவன் கூட எப்படி மேடம் வாழ்கிறது அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க.